ஆமாண்டி, தங்கவேல் மாமாவும் ஒருவேளை இந்த கொலையை பண்ணிருக்கலான்னு சந்தேகப்படுறாரு. லக்ஷ்மி என்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாலும் என்னைக்காவது மனசு மாதிரி அவ குழந்தைய கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல ஒருவேளை மாமா நான் நினைச்சு ஜான்சிய கொண்டு இருக்கலாம்னு சொல்றாரு. ஐயோ ஐயோ அக்கா, போதும், எனக்கு தலை சுத்துது. லக்ஷ்மி, இளநீ கொடுக்காத. லக்ஷ்மி, கொடுக்காத. லக்ஷ்மி, வேண்டாம் வேண்டாம், இளநீ வேண்டாம். நாம ஒரு பொய்ய மறைக்க வேண்டி 9000 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுல ஒரு பொய்ய மறந்தாலும் நாம மாட்டிக்குவோண்டி. ஜான்சியை கொன்ன கொலைகாரன் உங்க வீட்டில் தான் இருக்கானா? உங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம இதை பண்ண முடியாது. உண்மையில இது ஜான்சியை கொல்ல நடந்ததே இல்லை, உங்களை கொல்ல நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கொலைகாரன் இல்ல கொலைகாரியா கூட இருக்கலாம், உங்க வீட்டில் தான் இருக்கான். மறுபடியும் கேஸை ஓபன் பண்ண சொல்லிருக்கேன். லட்சுமி, திடீர்னு அந்த கேஸ் மேல உனக்கு என்னமோ அப்படி அக்கறை? என்னவோமா, இது உனக்கு வேண்டாத வேலையா தான் தெரியுதுமா. இதுல விஷம் கலந்திருக்கு, விஷம் கலந்திருக்கு. ஐயோ அம்மா, இளநில விஷம் கலந்திருக்குன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமி கண்ணு, எனக்கு இப்ப புரியுது இவ ஏன் இப்படி கத்துறான்னு. நேத்து ராத்திரி டிவியில ஒரு பேய் படம் பார்த்தா, அதுல இளநீல விஷம் கலந்து குடுக்கற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அத பார்த்ததுல இருந்து இப்படி கத்துறாமா. லக்ஷ்மி, ஏய் என்ன? எப்போ வந்தீங்க? என்ன அவ்வளவு பெரிய யோசனை? ஆள் வரது கூட தெரியாம? இல்லங்க, ஜான்சியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கடைசியா இந்த ரூம்ல தான் இருந்திருக்கா, இந்த பெட்ல தான் படுத்திருக்கா. இங்கதான் அவளோட சிறப்புல யாரோ விஷம் கலந்துருக்கணும். ஏங்க, அன்னைக்கு நீங்க இங்க தானே இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது காதல முதல் தடவையா பாக்குறேன். வெற்றி, ஜான்சி நம்ம வீட்டுல தான் உயிரை விட்டுருக்கா. அவ சாவுக்கு காரணமானவங்கள எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்க விடக்கூடாது. ரெண்டாம் நம்பர் பேஷண்டோட மெடிசன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வாங்கி கொடுத்தாங்களா? பார்த்து செக் பண்ணுங்க. சிஸ்டர், டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மென்ட் வாங்கிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட சொல்றேன். வா. அனு, உள்ள போனதும் முதல்ல அந்த விஷயத்தை கேட்டுரு. அத பத்தி கேக்குறது தானே வந்திருக்கோம், கேட்டுருவேன். நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். மறக்கல. நேத்து நம்ம பிடிக்காத மாதிரி பேசுன, அதான் கேட்டேன். ஏங்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீ பேசுறியே அதே ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர் தான் நானும் பேசுறேன். ஐயோ, எல்லாரும் இருக்கோங்க. நான் அத பத்தி ஒண்ணும் பேசல. டெஸ்டுக்கு வந்தால அத பத்தி பேசுறேன். ஏய், அப்ப நீ எஃபோர்ட்ட கண்டுக்கவே இல்லல? ஒண்ணா குட்டி போடலாம் எஃபோர்ட். பரவாயில்ல விடு, நானே டீல் பண்ணிக்கிறேன். திருந்தவே மாட்டீங்க.
மேடம் டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். ஃபைல கொடுங்கம்மா. ஜெனரல் செக்அப் தான் டாக்டர். ஏமா 3 மாசமா செக்கப்பே பண்ணல போல இருக்கு. ஆமா டாக்டர், செக் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ். பார்க்கணும்ல. ஆமா டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சார் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க செக்கப் முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறோம். அனு, அந்த மேட்டரை மறந்துடாத. என்ன? சரி டாக்டர், நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே வாங்கம்மா. அனு, எத்தனை மாசம் ஆச்சுன்னு சொன்ன? 2.5 மாசம் டாக்டர். அப்படியா? இங்க சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எடுக்கலாம்ல? எடுக்கலாம் டாக்டர். நர்ஸ் டாக்டர் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ரிப்போர்ட். நான் கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். அனு, டாக்டர் 45 டேஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்களா? ஏன் டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியலமா. என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னா புரியல டாக்டர். என்ன கேக்குறீங்க? முதல் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சா? எனக்கா? இல்ல டாக்டர், ஒன்னும் ஆகல. அப்படியா? வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். வீட்ல 1 by 1 நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் டாக்டர். அதனால நீங்க டெஸ்ட் எடுக்க மறந்துட்டீங்க, இல்ல நேரம் கிடைக்கல. ஆமா டாக்டர். இப்போ அதனால ஏதாவது பிரச்சனையா? ஆமா அனு, உங்க மனசுல ஏற்பட்ட டிப்ரெஷன் தான் இதுக்கு காரணம். நான் உங்க கணவர்கிட்ட பேசணும். இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். சொல்றேம்மா, உங்க வயித்துல உருவான கரு வளர்ச்சி அடையல, கட்டி போச்சு. ஐம் சாரிம்மா, அது எப்ப நடந்ததுன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஎன்சி பண்ணணும். டாக்டர், டிஎன்சியா? எதுக்கு டாக்டர்? ஆமாம்மா, கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணணும். நோ நோ, அது வயித்துல இருக்க கூடாது. நோ டாக்டர். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இமிடியேட்டா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா வேற பிரச்சனை வந்துருமா. டாக்டர், டிஎன்சி பண்ணி ஆகணுமா? அனு, நான் பயமுறுத்தலமா, முக்கியமான விஷயம், அதனால தான் சொல்றேன். நான் நாளைக்கு பண்ணிக்கலாம் டாக்டர். சரிங்கம்மா, மறக்காம வந்துருங்க, வீட்ல சொல்லிடுங்க.
இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அட்மிட் பண்ணி மேக்ஸிமம் 3 to 7 ஹவர்ஸ்ல அனுப்பிடுவாங்க. தைரியமா இருங்க, ஒன்றும் ஆகாது. டாக்டர் 5ஆம் நம்பர் பேஷண்ட்க்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு. அப்படியா? ஆமா டாக்டர். ஓ, நான் வரேன். ஓகே டாக்டர். அனு, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்துருங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. உங்க வயித்துல உருவான கரு வளர்ச்சி அடையல, கட்டி போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஎன்சி பண்ணணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இமிடியேட்டா க்ளீன் பண்ணணும். இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன். அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன். தோளிலாடும் சேலை, தொட்டில்தான் பாதி வேளை. இது எப்படியே சக்திட்ட சொல்லுவேன்? எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்த கடவுளே, என்னால சக்திட்ட சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது. நான் புள்ள பெத்துக்கு போறேன்னு சத்தமா சொன்னதான் புரியுமா? என்ன சொன்ன? ஆ? ஏய், சக்தி, சூப்பர். விடுங்க சக்தி, 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 விடுங்க. என்னை தள்ளும் முன் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டேன். என்னை கிள்ளும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்டேன். அனு வந்துட்டியா? டாக்டர் என்ன கூப்பிட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கு அவசர கேஸ் ஏதோ வந்துருச்சு, அப்படியே வார்டுக்கு போயிட்டாங்க. சரி. ஓய், உனக்கு என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆ? ஆ, நாளைக்கு மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணணுமா? ஏய் அனு, டெஸ்ட் எடுக்கிறது இப்பயே எடுக்க வேண்டியதானே? இல்லங்க, நாளைக்கு தான் அந்த டெஸ்ட் எடுக்க முடியுமா? சரி, ஓகே. சரி வா. ஏய், அந்த விஷயத்தை பத்தி கேட்டியா? இங்க வேணாங்க, வீட்ல வந்து சொல்றேன். கேட்டல? கேட்டிருப்ப. சரி வா போலாம். அனு, என்ன சைலண்டா வந்துட்டு இருக்க? இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். மாப்பிள, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா, இதோ நாங்க கிளம்பிட்டோம், வந்துடுறோம். சரிங்க மாப்பிள, நான் சொல்லிடுறேன். ஓகே. மாப்பிளைக்கு ஃபோன் பண்ண வந்துட்டே இருக்காராம். நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல அங்கிள், பரவாயில்ல, அவ வந்துட்டோம். சரி, ஓகே. அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இன்னும் காணாவல? தெரியலடி. செக்கப்லாம் முடிஞ்சதா? வாங்க மாப்பிள. மாமா, ரொம்ப நேரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். பேசுமா. டேய், எங்களை வர சொல்லிட்டு நீ ஒய்ஃபோட எங்கடா போயிட்டு வர?
ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு போயிட்டு வந்தேன்டா. ஓ அப்படியா? ம். ஏண்டி அனு, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், வானு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிற? ஆ, நான் என்னடி உங்களை வான்னு கூப்பிடுறது? நீங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்னடி இப்படி கேட்டுட்ட? எங்களை வர சொன்னதே சக்தி தானே? சாரி 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 சாரி, நான் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லவே இல்லை. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். சஸ்பென்ஸா? ஏன் மாப்ள என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியே. மாமா, உங்களுக்கும் சாரி. இவங்க வர போறாங்கன்னு அத்தைக்கு தெரியும். நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். மாப்ள நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியலையே. இந்தாங்க மாமா, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு தான் சொல்லல. இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஒரு சின்ன கெட் டுகெதர் அதான். ஏய் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு காரணம் நாம சந்திச்சு ஒரு வருஷம் ஆனதுக்காக மட்டும் இல்ல. அத்தை, மாமா, உங்களுக்கு தான் முக்கியமா சொல்லணும். இதுவரைக்கும் 2 பேரா இருந்த நானும் அனுவும் 3 பேரா ஆக போறோம். அனு கன்சீவ் ஆயிருக்கா. அம்மா கிட்ட சொல்லவே இல்லையடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களால தாங்கவே முடியலமா. சொல்லவே இல்ல. நீங்க பேசிட்டுங்க, இந்த வரேன். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை கடா வெட்டி இந்த ஊரே வைக்கிற அளவுக்கு விருது வச்சு கொண்டாடுமா? எந்த காரணமும் சொல்லக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்றேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. மாப்பிள என்னமா எல்லாருக்கும் அன்னைக்கு நம்ம வீட்டுல தான் கண்டிப்பா. ஆமா மாப்பிள, நம்ம நேர்த்திக்கடன் செஞ்சு நைட்டு முடிக்க சொல்லுங்க. என்ன மாமா, அத்தை இருக்கும்போது சமையல்காரன் இருக்கு. என்ன அத்தை? அனு, ஏய், என்னடா ஆளக்கானோன்னு பார்த்தேன். நீ என்னடானா இங்க வந்து ரெடியா உட்கார்ந்திருக்க. என்னை விட நீ ஸ்பீடா இருக்க. அனு, அவங்களெல்லாம் ஏன்டா வர சொன்னோன்னு ஆயிடுச்சு. நகரவே மாட்டேங்கிறானுங்க. வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாம போட்டு அருன்னு அறுத்துட்டானுங்க. ச்சே, நான் ஒரு மனைய, அவனுங்க அறுக்குறாங்கன்னு உன்கிட்ட சொல்லி நான் அறுக்கிறேன் பாரு. அனு குட்டி, அனு, ஓஹோ, ச்சே, நான் ஒரு முட்டாளு. இந்த விஷயம் எனக்கு தோணாம போச்சே. நீ கரெக்டா லாக் பண்ணிட்ட. டன் டடாய். அனு, அனு, டார்லிங், அனு, என்ன அனு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரி உட்கார். என்ன அனு, உனக்கு பிடிக்கலையா? இல்ல டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்களா? சொல்லு அனு. ஏய் அனு, என்னை விட்டு விலைக்கு மட்டும் போகாத அனு. அனு, ஏய், என்ன பார்த்து பேசு, சொல்லு. அனு, ஏய், என்னாச்சு?
எதுக்கு அழற? ஏய் ஏய் சாரி. ஏய் இந்த ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர்லாம் உன்னை டீஸ் பண்றதுக்காக தான் சொன்னேன். ஏய் நாம அங்க ரொம்ப நாள் மன உளைச்சல இருந்துட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் போகணும்னு தான் நான் என்ன ஒரு பஃபூன் மாதிரி காட்டிக்கிறேன். ஏய் மத்தபடி வேற எதுவுமே இல்லம்மா. ஏய் ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா. அனு நீ வேணான்னு சொல்லு, நான் எதுவுமே பண்ணல. ஆனா நீ என்னை விட்டு ஒதுங்கி போகாத. ஏய் அனு அது என்னால தாங்க முடியாது அனு. ஏன் சக்தி இதே உன்னால தாங்க முடியலையே? டாக்டர் சொன்னது சொன்னா நீ எப்படி தாங்குவ? டாக்டர் ஏய் டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏய் ஏய் டாக்டர் என்ன சொன்னாங்க? அனு